பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 293 பாடுவோம். பகலோன் கதிர் போலவே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடூழி காலம் வர்த்திக்கும் என்ற 293வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருள்ள வேண்டுமென்று எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 25 1 முதல் 10 வசனங்களை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 25 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவைகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தேவ ஆராதனைக்கு முறைமைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 187 பாடுவோம். கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால், நிதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் என்ற 187வது கீர்த்தனையை பாடுவோம்.
ஒழித்து தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே சிந்திராணி அழித்து நல்வினையே சிந்திராணி அழித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் அம்பரமீதுரைவானவர் போற்றும் அம்பரமீதுரைவானவர் போற்றும் எம்பெருமாய் விசுவாசிகள் ஏத்தம் எம்பெருமாய் விசுவாசிகள் ஏத்தம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். ஒரு சந்தியின் இரண்டாவது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தாவே உமது இரக்கத்தையோ உமது கிருபையை நினைத்தாருளோ. அவைகள் அநாதி காலம் முதல் உள்ளவைகளே. கர்த்தாவே உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தாவே உமது வழிகள் எனக்கு காட்டி அருளோ. உமது பாதைகள் எனக்கு போதித்தருளோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுது எப்போதுமான சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளாக இறங்கலும் என்று சொல்லி 48ஆம் ஞானப்பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம் வாருங்கள். மாசற்ற ஆட்டுக்கோட்டே நீ சிலுவாயில் தோங்கி காடன் யாவும் செலுத்து இரக்கத்தாலே போங்கி ஓலாபாய் சவால் வேண்டே பாலாருக்காக சென்றே மாசற்ற ஆட்டுக்கோட்டே நீ சிலுவாயில் தோங்கி காடன் யாவும் செலுத்து இரக்கத்தாலே போங்கி ஓலாபாய் சவால் வேண்டே போலாருக்காக சென்றே
கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாசக்குள்ள எவனுக்கு கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60ஆம் ஞான பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையா, தேவ ஆட்டுக்குட்டிதான். யார் நான் நிற்கும் கண்மலை, யாரே தீட நம்பிக்கை, குற்றத்தை சுமந்தோர் யார், தேவனே சந்ததா, தேவ ஆட்டுக்குட்டிதான். என் பேரான பலன் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரால் தேவ பிள்ளை நான், தேவ ஆட்டுக்குட்டியார். கசியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கா, என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதால் நான் சகாயில், தேவ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதானே ஞானமே, அவரே சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள், தேவ ஆட்டுக்குட்டியாய். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் குறைகள் பாடுகளை அறிகிற அன்பின் பிதாவே, எங்கள் உடலுக்கு நேரிடும் எந்த துன்பத்துக்கும் ஆத்மாவுக்கும் தீங்கிழைக்கும் எந்த பொல்லாத எண்ணமும் எங்களை அணுகாதபடி எங்களுடைய உடலையும் ஆத்மாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய பாடுகளை தியானிக்கும் 2வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13 முதல் 31 வசனங்கள். யாத்ராகமம் 14, 13 முதல் 31 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி
நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரை வீரர்களோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி அது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. 1 தெசலோனிக்கேயர் 4:1 முதல் 7 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களில் இறுதிகளில் நித்திய ஜீவனுக்கு நித்தனம் அளித்து காப்பாராக. ஆமேன்.
நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, நீர் என்னை ஆசுவத்தால் உம்மை போக விடேன். என் இதயத்தின் வியாகுலங்கள் பெருகிவிட்டன. என் இடுக்கல்களிலிருந்து என்னை விடுவேயோ. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி அது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 28 வசனம் முடிய. மத்தேயு 15:21 முதல். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீகோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தாரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி என்ன என்று சொன்னார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தாரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பும்படி உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவராய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகும் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை ஒழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய பிராமணனை வளர்பெற்றிருக்கிறார். அடுத்த ஜின்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்தலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லா உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கர்த்தருக்கு கடந்த நாட்களே கர்த்தர் செய்து பாராட்டிய நன்மையான இவர்களுக்காக, விசேஷமாக பிறந்த நாட்களை காணக்கூடிய மக்களுக்காக, சரீரத்தில் சுகவீனமாக இருந்து சுகத்தை பெற்ற மக்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். வாரி ஜபத்துக்கு ஆதாரமாக 213ஆம் ஞானப்பட்டின் 5ஆம் சரணத்தை நாம் ஜப நிலையிலிருந்து பாடுவோம். எங்களோடும் பணிவோடும் என்னுடைய ஆத்துமா வாயோ நெஞ்சோ கோவே கெஞ்சோ சத்தம் கேட்டேன் சாஞ்சலாம் தீர்ப்பீராக நீரன்பாக என்னை பார்த்தால் பாக்கியா. கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, மீண்டுமாக உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு நீ செய்திருக்கூடிய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகின்றோம். அருமையுள்ள ஆண்டவர் அக்னிதாமே, விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிலைப் போல பாதுகாத்த ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவராக உமது கிருபையினால் எங்களை வழிநடத்துவதாக கேட்கிறோம். விசேஷமாக இந்த வெயிலுடைய அகோரத்திலிருந்து எங்களுடைய அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தலும் வயதான மக்களை உமது கருத்தில் ஒப்படுகின்றோம்.
ஆண்டவராக இந்த கிருபை அவளோடு தங்கி இருக்கட்டும். விசேஷமாக பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு அருமையான சகோதரிகளின் அருமையான சிறு பிள்ளைகளையும் ஆசுவத்து வழிநடத்தும். விசேஷமாக எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவர் அன்னிதாமே ஈயனுக்காக ரியனுக்காக ஆண்டவர் அன்னிதாமே அந்த அருமையான பிள்ளைகளை நீ ஆஸ்வதித்து வழிநடத்துவமாக கேட்கின்றோம். அதே போலவே கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்தலும். அதே போலவே ஜோகனுக்காக சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆஸ்வாத்திரிக்காரம் அவளோடு கூட இருக்கட்டும். கெசியாவுக்காக நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வையும். ஆண்டவராக நீதாமே எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஒவ்வொரு இந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான குடும்பத்துடைய பிள்ளைகள் அனைவரையும் அதை கருத்தில் ஒப்படுகிறோம். அது ஆஸ்வாத்திரிக்காரம் அவளோடு கூட இருக்கட்டும். குடும்பஸ்தரில் ஆண்டவராக நீதாமே ஆஸ்வாதத்திலும் சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கருத்தில் ஒப்படுகிறோம். மட்டுமாக ஆண்டவர் அன்னிதாமே செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக விசேஷமாக அருமையான அம்மா ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். லதா ஃபெனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மங்களம் வில்லியன்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த கரம் அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அன்னிதாமே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மட்டுமாய் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிபூர்ணமான சுகத்தை நீ பெற்று ஆண்டவராக உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவதற்காக உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களும் அதுக்காக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவராக நம்மை கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தந்தலும். தாங்குவார் ஏந்துவார் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கூடிய அருமையான குடும்பத்து மக்கள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நிதாமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவான ஆசுவாத்தை அவர்களுக்கு தர வேண்டுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நிதாம் இந்த நாளிலே ஆண்டவராக சத்தியத்தை கேட்பதற்காக தங்களுடைய இல்லங்களிலே காத்திருக்கக்கூடிய மக்களுக்காக வெளிநாடுகளிலே பணி செய்து கொண்டு இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த ஆசுவாத்திற்காரம் ஒவ்வொருவரும் தங்கி நின்று நிறைவான ஆசுவாத்தை பெற்றவர்களாக இந்த வாரம் முழுவதும் ஆண்டவராக கிருபையிலே வாழ உதவி செய்யுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசுவாத்து காப்பாராக. கர்த்தாவை சமாதானம் இன்றென்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாக 218வது ஞானப்பாட்டில் 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். பாடும் பொழுது கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பராபரனே, உமது ராஜ சனத்தண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தள்ளாதேயும் என்ற 218வது ஞானப்பாட்டின் 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். பராபரனே
நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பதிவு ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த மார்க் என்பது எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய. பரிசுத்த மார்க் என்பது எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14ஆம் வசனத்துவை. பின்பு இயேசு சீடரிடத்தில் வந்தபோது அவளை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேதபாரகர் தர்க்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகின்றீர்கள் என்று கேட்டார். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீடரிடத்தில் கேட்டேன், அவளால் கூடாமல் போயிற்று என்றார். அவர் பிரத்யுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது அது சத்தமிட்டு அவனை விட்டு அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீடர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த அசுத்த நானே, சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்த நானே, சுத்தாவி கொண்டென்னையே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீந்திரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீந்திரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே, நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை முட்டியுள்ளோம்.
பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கே தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, ஒரு சந்தியின் 2வது ஞாயிற்றுக்கிழமை, ரெமினிசரே நினைத்தருளும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே வாசிக்கேட்ட ஒரு பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு மலைக்கு போறாரு. கீழே 9 சீடர்களை விட்டுட்டு போறாரு. இந்த 9 பேரிடத்துல என்ன நடக்குது? ஒரு தகப்பன் தாம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொண்டு வந்து இந்த சீடர்கள் இயேசுவோடு தான் இருக்காங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இயேசுனிடத்துல கேட்கின்றார்கள். இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஆயிற்றே என்று சொல்லி அவளிடத்துல கொடுக்கும்போது அவளால் அந்த பிசாசெல்லாம் ஓட்ட முடியல, அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுக்கல. இந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து மேலேருந்து கீழே வராரு, மலையிலேருந்து வராரு. வந்தா கீழே ஒரே கூட்டமா இருக்கு. என்ன கூட்டம்னு சொல்லி பார்த்த உடனே எல்லா ஜனங்களும் ஓடி வந்துட்டாங்களாம். வேத வசனத்தை வாசிக்கும் போது அதுதான் நம்ம வாசித்தோம். மார்க்கு 9:14 வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிக ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். வந்தனம் செய்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தோத்திரம்ன்றாங்க. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். சரி, என்ன வணக்கம் சொல்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஐயா உங்கள் சீடர்கள் உங்கள் கூட தான் இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டோம், ஆனால் இவங்க என்ன செய்யல, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க முடியல. சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் இடத்துல கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. குழந்தைக்கு அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவது அவனை விட்டு போகுது. ஆனால் ஏசாமி ஒரு வார்த்தை கேட்குறாரு, இது எத்தனை நாளாக இருக்குது அவனுக்கு? அவன் பிறந்ததுலேருந்து இருக்குது. வேதவசம் சொல்கிறது, அந்த பிசாசை ஓட்டின உடனே அவன் செத்து போயிட்டான்னு நினச்சாங்களாம். அப்படிதான் வசனம் இருக்குது, நம்ம அப்படிதான் வாசித்தோம். ஆனால் அவன் செத்து போகலை, அவன் உயிரோடு தான் இருந்தான். பிறகு அவன் உயிரோடு எழுந்திருக்கான், மயக்கம் தெளிந்து உயிர். இன்னைக்கு அந்த வசனத்துடைய கடைசி பகுதி, இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா இப்போ சீஷர்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஐயா ஏன் என்னால் முடியல, நீங்கள் எப்படி அதை ஓட்டுறீங்க? இதே கேள்விதான், இதே அவமானம் தான். நியாயாதிபதியின் புத்தகம் 6வது அதிகாரம் 11லிருந்து 13 வசனத்தை வாசித்தா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், ஏன் எங்களுக்கு நடக்குது? கடவுள் எங்களோட கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு நடக்குது என்று சொல்லி இவர்களைப் போலவே கேட்கின்றார் கிதியோன். என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். செங்கடல் 2ஆக பிளந்ததுன்னு எங்க மூதாதையர் சொன்னாங்க. வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது என்று சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் எங்க போச்சு? கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டு மீதியானுடைய கைகளில் ஒப்பு கொடுத்துட்டாரா? கர்த்தர் நம்மோடு இல்லையா? கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி கேட்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 5 சம்பவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22லிருந்து 25 வசனம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீடரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்போது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மேஜை மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர்கள் எழுந்து காற்றையும் ஜலத்தினுடைய கொந்தளிப்பை அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, யாரோ காற்றுக்கோ ஜலத்துக்கோ கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு இருந்த படகு மூழ்க ஆரம்பித்தது. இயேசு படகுல இருக்கும்போது படகு எப்படி மூழ்கும்? அதுக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் அவர் சொல்லுகின்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அந்த கரைக்கு அவர் கூட்டு கொண்டு போகின்றார்.
இப்போ இயேசு இந்த படகு நடுக்கடலில் மூழ்க ஆரம்பித்தது. அதான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 26. இப்போ அவர் என்னவா இருந்தாராம்? நித்திரையா இருந்தார். நித்திரையா இருந்தாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டில் நீங்க ராத்திரில படுத்திருக்கீங்க, யாராவது ஒருத்தர் தொண பேசியிருந்தா, பேசாத தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை சொல்லுவாங்க இல்லையா? அதை போல இயேசு ஏன் தூங்குனாருன்னு சொன்னா, இயேசுவோட யாரும் பேசல. ஒருவேளை இயேசுவோட பேசியிருந்தா அவர் தூங்கி இருக்க மாட்டார். ஆனா சில பேர் இருக்காங்க, நான் தூங்க போறேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறவங்க இருக்காங்க. ஆனா இயேசு அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் இயேசுவோடு பேசுவதுக்கு யாரும் இல்லை. எல்லாம் இந்த 12 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி கொண்டு இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் படகு மூழ்க ஆரம்பித்தது. அருமையான தேவஜனமே, உன் வாழ்க்கையில இயேசு உன்னுடைய படகுல இருந்தா உன் படகு மூழ்க ஆரம்பிக்கும். ஆனா நீ இயேசுவோடு பேசி கொண்டு இருக்க வேண்டும். இயேசுவோடு பேசினா என்று சொன்னா இயேசு உன்னோடு கூட பேசுவார். உன் படகு மூழ்கி விட மாட்டான். 2வது காரியம் சொல்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். என்ன? ஆண்டவரே நீரேயானால். முதல்ல கடல் மேல நடந்து வராரு என்ற ஆண்டவர். கடல் மேல நடந்து வரும்போது என்ன நடக்குது? ஆவேசம் என்று சொல்லி, பிசாசு பேய் என்று சொல்லி அலறுகின்றார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவரை நீரேயானால், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் நீரேயானால், 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்து 5000 பேரை போஷித்த ஆண்டவரை நீரேயானால், நான் கூட நடக்கட்டுமா? அப்போ வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கின்றார். அவன் பேதுரு கடல் மீது நடக்கின்றான். இயேசுவோடு இருந்த பேதுரு நீரில் மூழ்க ஆரம்பிக்கின்றார். மூழ்கி போல மூழ்க ஆரம்பிக்கின்றார். காற்று பலமாய் வீசுகிறது. இவர் பயந்து போய் அமிழ்ந்து போக பார்க்கின்றார். இவர் இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு சுற்று சூழ்நிலையை பார்க்கின்றார். காற்றை பார்க்கின்றார். அமிழத்தக்கதான சூழ்நிலை உண்டா? உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணுகின்றாயா? இயேசுவை பார். கிறிஸ்துவும் பேதுருவும் படகு வருவரைக்கும் காற்று இருந்தது. ஆனா 32வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படவில ஏறி அமர்ந்தவுடனே காற்று அமைதலாயிற்று, அமர்ந்தது. இன்னைக்கு பயம், பிரச்சனை, சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாதே. இயேசு உன்னோடு கூட இருக்கின்றார். இந்த பேதுரு ஆண்டவர் கட்டளை கொடுத்த பிறகும், வா என்று சொன்ன பிறகும் அவர் தண்ணீரை பார்த்து பயந்து போகின்றார். இயேசுவை பார்ப்பதை விட்டு விடுகின்றார். முதலாவது காரியம், இயேசு இருந்த படகு கடலிலே மூழ்க பார்த்தது. இயேசுவோடு நடந்த பேதுரு கடலிலே மூழ்க பார்த்தார். 3வது காரியம், இயேசு இருந்த வீட்டிலே குறைவு ஏற்பட்டது. இன்னைக்கு உன் வீட்டில் குறைவு இருக்கா? நான் இயேசுசாமி தான். ஒரு பாட்டு இருக்குது, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சமாதானமே பயம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா இயேசு இருந்த வீடு, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இயேசுவும் அவர் சீடர்களும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ அந்த வீட்டில் இயேசு இருக்கும்போது குறைவு ஏற்படுகின்றது. இயேசு இருந்த வீட்டிலே குறைவா? குறைவு ஏற்படாவிட்டால் அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்காது. இன்னைக்கு உன் வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டா இயேசு அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்வதற்கு குறைவு ஏற்பட வேண்டும். அப்போதான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிகழ, குறைவை அற்புதமாற்ற சக்தியை இயேசு உன்னோடு கூட இருந்து அதை செய்வார். காணா ஒரு மக்கள் கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணம். வாய் நிறைய தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி ஜாடியில தண்ணீரை ஊற்ற சொல்கின்றார். அவங்க
ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்லி பாருங்களேன், இது தண்ணி நறுப்பு, ஏன் எதுக்கு, ஏன் எப்போ, இது 1008 கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46 வசனத்திலிருந்து 54 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, போவன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கின்றார். அவனும் நம்பி போறான், ரொம்ப தூரம் போறான். அடுத்த நாள் அவர் 7ஆம் மணி நேரத்தில் சொன்னது இங்கு நடந்தது என்று சொல்லி அவர்கள் வேலைக்காரர்கள் சொல்வதை வைத்து அவனது நேரத்தை கணக்கிடுகின்றான். இது இயேசு செய்த 2வது அற்புதம் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். முதலாவது காரியம், இயேசு இருந்த படகு மூழ்க ஆரம்பித்தது. 2வது காரியம், இயேசுவோடு நடந்த பேதுரு மூழ்க ஆரம்பிக்கின்றார். 3வது, இயேசு இருந்த வீட்டிலே குறைவு ஏற்படுகின்றது. 4வது காரியம், தரிசனம் பெற்ற யோசேப்பு தான் அடிக்கப்படுகின்றார், விற்கப்படுகின்றார், சிறைச்சாலையிலே போடப்படுகின்றார், அவமானப்படுத்தப்படுகின்றார். ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம். இவர் செய்த காரியம் என்ன? அவருக்கு ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்குவதைப் போல, 11 அரிக்கட்டுகள் இவனுடைய அரிக்கட்டுகளை வணங்குவதைப் போல. இது தரிசனம். அவன் சொப்பனத்திலே காண்கின்றான். இந்த கண்டதை கொண்டு வந்து சொல்லுகின்றான். சொல்ல போது அவன் மேல சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை கிண்டல் செய்து அவனை அடிமை போல, கைதியை போல அவன் விற்கப்படுகின்றான். எகிப்தியருக்கு விற்கப்படுகின்றான். அந்த எகிப்தியர் அவனை வாங்கி கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் வித்துறான். நமக்கு தெரியும். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், நான் ஒரு சொப்பனத்தை பெற்றேன், ஆனால் நான் விற்கப்படுகிறேன். அப்படி ஒரு சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை நான் பார்க்கவில்லையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? நீ கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். கடவுள் ஒரு உன்னதமான ஒரு இடத்தை உனக்கு கொடுப்பதற்காக தரிசனங்களை கொடுக்கின்றார். சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம் 19வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. 18வது வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணனை இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கண்ட தரிசனம் அது நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீ கலங்க வேண்டாம். அசைக்க முடியாத பிரச்சனைகள், இதுக்கு பிறகு ஒண்ணுமே நடக்காது என்று சொல்ல சூழ்நிலையில நீ கலங்க வேண்டாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விசாலத்துக்கு கொண்டு வருவார். ஒரு விசாலத்துக்கு கொண்டு வருவார் சொன்னா, கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும், வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. 4 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். இயேசு இருந்த படகுதான் மூழ்க ஆரம்பிக்கிறது. இயேசுவோடு நடந்த பேதுரு தான் தண்ணீரில் மூழ்க ஆரம்பிக்கின்றார். இயேசு இருந்த வீட்டில் தான் குறைவு ஏற்படுகிறது. தரிசனம் பெற்ற யோசேப்பு தான் சிறைச்சாலையில் அடைப்படுகின்றார். 5வது காரியம் சொல்கிறது, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பட்ட உடனே அவன் ராஜாவாக மாறவில்லை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு, சாமுவேல் அவரை பண்ணிட்டாரு, ஆனா அவன் இன்னும் ராஜா இல்லை. சிலர்த்த சொல்லுவாங்க, சேர்மன் விதவுட் த சேர். அவர் சேர்மன் சொல்லுவாங்க, ஆனா அவருக்கு சேர் கிடையாது. இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது? சவுலுக்கு வேலைக்காரனாக இவனை வைக்கின்றார்கள். சவுலுக்கு வேலைக்காரனாக இவனை வைக்கின்றார்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வசனம், 13வது வசனம், 21வது வசனம். எப்பெல்லாம் அவனுக்கு பிசாசு பிடிக்குதோ, எப்பெல்லாம் அவனுக்கு அசுத்தாவி பிடிக்கிறதோ, அப்போ அவனுக்கு முன்னாடி நின்று இவன் இசைக்கருவி வாசிக்கணும். ஏங்க, சவுல் ராஜா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே. சவுல் ராஜா நல்ல பெரிய மனுஷனால
சாமுவேல்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே, அவருக்கு பிசாசு பிடிக்குமா? எல்லாருக்கும் பிசாசு பிடிக்கும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் பிசாசு பிடிக்கும். நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தானா உனக்கு பிசாசு பிடிக்கும். பிசாசு பிடிக்க நீ இடம் கொடுத்துட்ட. அந்த பிசாசுலேருந்து நீ வெளிப்பட வேண்டும் சொன்னா, இப்போ இந்த ராஜாவாக இருந்தவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம், 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, கெபிகளிலே தங்கி தண்ணீருக்காக அலைகின்றான், தவிக்கின்றான், மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகின்றான், துள்ளி குதித்து நடனம் ஆடுகின்றான். 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, உபத்திரவம் நீங்கி போயிற்று. 15 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான். 30 வயசுல தான் அவன் ராஜாவாக மாறுகின்றான். அது வரைக்கும் அலக்களிக்கப்படுகின்றான். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு சொன்ன உடனே எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட மாட்டாரு. ஏற்ற வேலைக்காக காத்திருப்பார். கர்த்தருடைய கரத்துக்கு உனக்கு ஒப்பு கொடுத்தா என்று சொன்னா, கர்த்தர் அது ஏற்ற காலம் வர வரைக்கும் அவருடைய பலத்தை, அதனாலதான் பேர் சொல்ல, அவருடைய கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க. இன்னைக்கு அது ஒண்ணுதான் நம்ம மேல கஷ்டம், அடங்க முடியல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். 6வது காரியம் சொல்கிறது, பவுல் அழைக்கப்பட்டவராய் இருந்தும் உபத்திரம் பண்ணப்பட்டார். இவர் உபத்திரம் பண்ணார்ல, கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினார்ல, இவருக்கு உபத்திரம் வரும்போது, பவுலுடைய ஊழியம் செய்யும் போது அடிக்கப்பட்டார், நிர்வாணியாக்கப்பட்டார், கப்பல் சேதத்தில் இருந்தார். இதை நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 17 வகையான உபத்திரவங்கள் அவர் பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் வாசித்தா, அவர் சபிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்பட்டார், செத்து போன நாயை போல இழுத்து கொண்டு போகப்பட்டார். கலாத்தியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவரது உருவம் எல்லோராலும் அரோசிக்கும் வண்ணம் இருந்தது, அசிங்கப்படக்கூடிய வண்ணம் அவருடைய உருவம் இருந்தது. தேவனை மட்டுமே நம்பி ஜீவித்த எனக்கு ஏன் உபத்திரவம்? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் கேட்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, ஏன் எனக்கு உபத்திரவம்? நான் கடவுளை நம்பிதானே ஜீவிக்கிறேன். அதனால்தான் கிதியோன் சொல்கிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். அவதான் சொல்லுகின்றார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை வாசித்தா, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கின்றேன். வானத்தில் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை நம்பி ஜீவிப்பா என்று சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆஸ்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானேன் என்று சொல்லி கிதியோனை போல, ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்கின்றோம், நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர், ஆனால் ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லும்போது, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக நன்றி செலுத்தினோம். நீர் இருந்த படகிலே வாக்கு கொடுத்தீர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கை நம்பி நாங்கள் உம்மோடு கூட பேசி கொண்டிருந்திருக்க வேண்டும். சூழ்நிலையிலே பார்த்து நாங்கள் அமிழத்தக்க சூழ்நிலையிலே உம்மை பார்த்து இருந்தால் நாங்கள் அமிழ்ந்து போயிருக்க மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் தரிசனம் பெற்றவர்களாக இருந்தாலும் நாங்கள் உபத்திரப்படுகின்றோம். அது எங்களுக்கு ஏற்ற நன்மையான காரியங்களை கொடுப்பதற்காக நீர் கொடுத்த ஈவு என்பதை நாங்கள் அறிகின்றோம். அவைகளை பின்பற்றி கர்த்தரை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்தும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று என்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஆலய ஆராதனை நடத்தி கொடுத்த, இசைக்கருவிகளை வாசித்த, பாடல்களை பாடின, வேதம் வாசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை
சாட்சியும் ஆட்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்போம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரும் வாரம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காக ஜெபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணம் ஞானப்பாட்டு 136 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். பாடும் பொழுது நம்மையும் நமது காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். ஞானப்பாட்டு 136 1 முதல் 4 கவிகள். கர்த்தாவை நித்தம் பார்க்கும் தூதாட்கள் பூமியில், சிறியாரை காக்கும் துணைகள் ஏனெனில், குமாரன் மீட்ட யாவும் சிறியர் ஆத்துமாவும் கர்த்தாவுக்கு அருமை என்ற 136வது ஞானப்பாடலை 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். The
மாட்டாயே என்கிறேன். அப்பா நீராதாய் தயவாய் அங்கீகரிக்கவோ நான் அதை உள்ளவண்ணமாய் தந்தேன் அன்பாயிரோ. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடிய கரத்தை கொண்டவரே, நீர் இருந்த வீடுதான் உடைக்கப்பட்டது, நீர் பயணப்பட்ட படகுதான் மூழ்க ஆரம்பித்தது. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பல்வேறு விதமான சோதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவைகளை மேற்கொள்வதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று சொல்லக்கூடிய நல்ல நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை நடத்த உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக மீது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே அருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கென்று படைத்தவருடைய இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து படைத்தவருடைய அருமையான ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் நீதாமே அவருடைய இருதயத்துடைய விருப்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்தணுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களுக்கு கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களையும் ஆசுவாதிக்கக்கூடிய உமது பரிசுத்தாவில் அவர்கள் நிரப்பி அவர்கள் பாடுகள் மத்தியிலே அவர்கள் உண்மையை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து வாரும், அவர்களும் ஆசுவாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தரலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவதித்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், மை பின்பற்றினதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனினால் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசுவாதத்தினால் எங்களுடைய சந்ததிகள் தலைத்துவங்க உதவி செய்யணுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தின்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவக்குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாதரும், தீமை லட்சத்துக்களும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நிற்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிட கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. துதி பாடலாக ஞானப்பாட்டு 10 பாடுவோம்.
நான் என்றும் உண்மையுற்ற சுவாமி உம்மிடத்தில் விடாமல் நிலை நிற்க மெய் உபதேசத்தில் நீர் என்னை காத்திறங்கும் நிலைவரம் கொடும் இவ் அன்புக்கிங்கும் அங்கும் நான் உம்மை போற்றவும் என்ற ஞானப்பாட்டு 10 பாடுவோம். ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்தும பலத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென்று பணிவுள்ள மனதோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசிர்வதித்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.